அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 5/3/2025 மாசி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. ஷஷ்டி திதி பகல் 12:51 வரை, பின்பு வளர்பிறை சப்தமி. கிருத்திகை நட்சத்திரம் பின்னிரவு 1:08 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். அமிர்த யோகம் பின்னிரவு 1:08 வரை, பின்பு சித்த யோகம். இன்று ஷஷ்டி, கிருத்திகை விரதம், முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், சனி, 2இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். இன்றைய நாளில் குறிப்பாக முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய், 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். பேச்சில் சற்று கவனத்தை கையாள்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொதுவாக வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம். குறிப்பாக மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிப்பதால் மன அமைதி குறைவு உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருப்பதால் ஓய்வு நேரம் சற்று குறையும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சந்திரன், குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார பிரச்சனைகள் தற்போது விலகி பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். சனி, சூரியன் 7ஆம் வீட்டில் இருப்பதால்
கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உடன் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சூரியன் சனி, 9இல் சந்திரன் குரு சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் இன்று காலை முதல் படிப்படியாக விலகி மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகும். இன்றைய நாளில் நீங்கள் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் சனி, 8ஆம் வீட்டில் சந்திரன் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை சற்று தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். உங்கள் உழைப்புக்கான பலனை இடையூறுகள், அதாவது உங்களுடைய உழைப்புக்கான பலனை அடைய தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். இன்றைய நாளில் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் குரு, 5இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் திருப்திகரமாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் சனி, 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் ராகு, 5இல் குரு சந்திரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். செவ்வாய் 6இல் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும்.
வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பெண்கள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் ராகு, 4இல் குரு சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. பொதுவாக சிலருக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் தொழில் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தால் ஒரு சில சாதகமான பலன்களை அடையலாம். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் ராகு, 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக ஒரு சிலருக்கு பார்த்தோமானால் வேலையாட்களால் சிறு சிறு நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் சந்திரனானவர் 3ஆம் வீட்டில் இருப்பதால் இக்கட்டான நேரத்தில் கூட எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்க முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது குறிப்பாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் பேச்சில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.